வெல்கம் டு ஏர் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டோட ஐ கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் எலிப்டிக்கல் மார்க் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நியூ செலெக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ செலெக்ஷனை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டு கீ ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஐலிட்டு கூட செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஐலிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம எலிப்டிக்கல் மார்க் டூலை கிளிக் பண்ணி இந்த தடவை இன்டர்செக்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷனை கிளிக் பண்ணி ஒரு இர்ரெகுலரை ஷேப்பை ட்ரா பண்ணி ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஓகே கொடுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐரிஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ லேயர் பேனலில் ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், அதில் போய் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், இங்கே நம்ம கலரைஸ் கொடுத்து நான் ஒரு க்ரீன் கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு க்ரீன் கலர் ஸோ கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோட கலரை சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம இதை இன்னொரு மெத்தடில் கூட யூஸ் பண்ணலாம். லேயர் பேனலில் போயிட்டு ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி சாலிட் கலரை கிளிக் பண்ணுங்கள். சாலிட் கலரை கிளிக் பண்ணி நான் வந்து க்ரீன் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் க்ரீன் கலரை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து ஸோ இப்போ நான் இங்கே பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து கலருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். நான் ஒன்ஸ் கலரை சேஞ்ச் பண்ண உடனே இங்கே இருக்கிற அந்த லேயர் மாஸ்கை கிளிக் பண்ணி Ctrl+I கொடுத்து இன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒன்ஸ் இன்வெர்ட் பண்ணேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஒயிட்லேருந்து பிளாக் கலருக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் கலர் சேஞ்ச் ஆனோடனே இமேஜை ஜூம் பண்ணி ஸோ ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். ஸோ ஐயோட கலரை சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி ஐயோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஐயோட கலர் ஓவர்லேப் பண்ணால் நீங்கள் எக்ஸ் கீ கிளிக் பண்ணி அதை எரேஸ் கூட பண்ணலாம். ஸோ மறுபடி எக்ஸ் கீ கிளிக் பண்ணி ட்ரா கூட பண்ணுங்கள். இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி ஐயோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி.